எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான அமெரிக்கன் கார்ன் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 வகையான ஸ்நாக்ஸ் ரெசிபி நான் எடுத்திருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கார்னு, இது ஸ்வீட் கார்ன்னு சொல்லுவாங்க. இது நான் வந்து 2 கப் வாங்கியிருக்கேன். நீங்கள் நிறையா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். இப்போ ஒரு பேனில் ஒரு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணியில் கொஞ்சமாக நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கார்ன் வேகிறப்பவே உப்பு சேர்த்து வேக வச்சுக்கலாம். இப்போ தண்ணி பார்த்தீங்கன்னா பபிள்ஸ் வர ஸ்டேஜில் நம்ம கார்ன் ஆட் பண்ணணும். ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். அமெரிக்கன் கார்ன் பார்த்திங்கன்னா நம்ம சோளத்தை விடவும் கொஞ்சம் ஸ்வீட்னஸோடு இருக்கிறனால குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம கடைக்கு போகிறப்பெல்லாம் இந்த ஸ்வீட் கார்ன் அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம இதை வீட்டிலையே செய்யலாம். ஸ்வீட் கார்ன் பார்த்திங்கன்னா வேகிறதுக்கு ஒரு 7லேருந்து 10 நிமிஷம் ஆகும். ஏன்னா இது குழையாது. பட் நல்லா வெந்துச்சுன்னா நல்லாவே இருக்கும், அது சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ ஒரு 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்போ எடுத்துடலாம், ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த அமெரிக்கன் கார்ன் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 3 ரொம்ப சிம்பிளாக பட் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். அதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வேக வச்ச கார்ன் எடுத்துக்கலாம் ஒரு தனி பவுலில். அதோட பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் போதும் பட்டர் எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி திருகி வச்ச கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி தழை, கொஞ்சமாக பெப்பர் பவுடர் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க, கொஞ்சமாக உப்பு. இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சீஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து நம்ம துருவி சேர்த்துக்கலாம். இதோட குழந்தைங்களுக்கு நீங்கள் ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வந்த உடனே இந்த மாதிரி ஒரு டெக்கரேஷனோடு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ப்ளஸ் இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அதனால் கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு தரலாம். நீங்கள் அமெரிக்கன் கார்ன் தான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம சோளம் கூட நீங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து நீங்கள் வேக வச்சு கொடுக்கலாம். பாருங்கள், அவ்வளோவே தான். ஒரு சூப்பரான சீஸ் கார்ன் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் இன்னொரு கார்ன் நம்ம செய்யலாம். அதுக்கும் இதே மாதிரி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வேக வச்ச கார்ன் எடுத்துக்கலாம். இப்போ இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் பட்டர் எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வரமிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சாட் மசாலா. உங்களுக்கு சாட் மசாலாங்கிறது ஆப்ஷனல் தான், உங்கள்கிட்ட இருந்ததுன்னா போடலாம், இல்லைன்னா விட்டுறலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ ஸ்வீட் கார்ன்லேயே பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரசாரமாக வேணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக இந்த ஸ்பைசி கார்ன் செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே நல்லாயிருக்குங்க. ரொம்ப சிம்பிளாக சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்பைசி கார்னில் லாஸ்ட்டாக ஒரு 2 ட்ராப் லெமன் ஜூஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளவே தாங்க, நம்மளோட ஸ்பைசி கார்ன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3வது ரெசிபி. இதுவும் பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு 2 டேபிள் ஸ்பூன் அதே மாதிரி வேக வச்ச கார்ன் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் இல்லைன்னா 1/2 டீஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதோட நறுக்கி வச்ச வெங்காயம், பெரிய வெங்காயம், அதே மாதிரி நறுக்கி வச்ச தக்காளியில் சின்ன சைஸ் தக்காளியை ஒரு 1/2 தக்காளி எடுத்துக்கோங்க. அடுத்ததாக பச்சை மிளகா. இது குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரி தான், பச்சை மிளகாயை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உப்பு, கொஞ்சமாக வரமிளகாத்தூள். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன்லேயே கொஞ்சம் க்ரன்ச்சியாக வேணுங்கிறவங்க இந்த பச்சை வெங்காயம் பச்சை தக்காளியோடு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அவ்வளவே தான். நம்ம ஸ்வீட் கார்னை வச்சு ஒரு சூப்பரான 3 டிஃப்ரெண்ட் ரெசிபி பண்ணியிருக்கோம். நீங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களை புகழ்ந்து தள்ளிடுவாங்க. ஏன்னா ரொம்ப சிம்பிளாக ப்ளஸ் டேஸ்டியாக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. பாருங்கள், அவ்வளவே தான். நம்மளோட மசாலா கார்ன் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு சொல்லுங்கள். நீங்கள் நம்ம கடையில் போய் வாங்குறத விடவும் வீட்டில் ரொம்ப ஈஸியாக டேஸ்டியாக செஞ்சிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உமன்ஸ் கிளப் ஃபேக்ட்ரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.